எல்லாமே ரொம்ப சீக்கிரம் நடந்துருச்சுல. அதாவது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தானே நம்ம பார்த்தோம். இப்ப பாரு, இனி வாழ்நாள் முழுக்க நம்ம கணவன் மனைவியா ஒன்னா இருக்க போறோம். நான் உன்கிட்ட ஒன்று கேட்டா நீ தப்பா எடுத்துக்க மாட்டல? எது கேக்குறதா இருந்தாலும் முதல்ல இந்த முகத்துல இருக்கிற துணியை எடுங்க. அது அது என்னன்னா, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. அது சரி, நீ கல்யாணத்துக்கு எப்படி திடீர்னு ஓகே சொல்லிட்ட? அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய வரன்னு எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனா உன் வீட்லயும் ஒத்துப்பாங்கன்னு எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. அப்படி இருந்தும் உங்களோட குணம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்பா டீ. வச்சிரு. எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்க? அது இன்னும் ஒரு வாரம் இருக்குப்பா. இங்க பாருப்பா, உன் கட்டில் சத்தம் வருது, எண்ணெயை போடு. என் ரூம்ல அலமாரிக்கு மேல இருக்க எடுத்துக்க. ஆக்சுவலா அப்பா, நான் பெட்டை பத்தி தான் பேசலாம்னு நினைச்சேன். ஆயில் ஊத்துறதெல்லாம் இருக்கட்டும், அந்த பழைய பெட்டை வித்துட்டு புது பெட் வாங்கலான்னு இருக்கேன். அதை மாத்திட்டு புது பெட்டு வாங்க போறியா? அது நீ என்ன பேசிட்டு இருக்க? புது பெட்டு என்ன விலைன்னு தெரியுமா? 25,000 30,000 கேட்பாங்க. இங்க பாத்தியா, ஒவ்வொரு வாரமும் இந்த ஷூவை பாலிஷ் பண்றேன். ஏன் பண்றேன்? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா இருக்க. நான் பையன்கிட்ட கேள்வி கேட்டா அம்மா நீ பதில் சொல்லிட்டு இருக்க. கரிய தேய்ச்சி தேய்ச்சி வைரமாக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஒன்றும் கறி கிடையாது. இது என்னோட திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம். என்னோட முதல் சம்பளத்துல நான் இதை வாங்கினேன். வீட்ல இருக்கிற எல்லா பொருளும் உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு திறமையோட அங்கீகாரமா தானே இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப திறமையான புருஷன் எனக்கு தான் கிடைச்சிருக்காரு. பொருள் எல்லாம் பழசாகி தேஞ்சு பிஞ்சு போனாலும் நீங்க அதை மாத்தவும் மாட்டீங்க, புதுசாவும் வாங்க மாட்டீங்க. இது பைத்தியக்காரத்தனம் இல்லாம வேற என்னவா? நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு புது மருமக வந்திருக்கா, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்ல. நீங்க என்னடானா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் சொல்றத கவனமா கேளு. இங்க பாரு, இதை நான் உன்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். அந்த கட்டில் நம்மளோட பாரம்பரிய கட்டில். என் அப்பாவுக்கு வரதட்சணையா கிடைச்சது. அது எங்கேயும் போகாது, காலம் முழுக்க இங்கதான் இருக்கும். இந்த வீட்ல எதுவுமே நல்லது நடக்காது. இந்த கட்டல் சத்தமும் போகாது, இவங்களும் திருந்தவே மாட்டாங்க. என்ன ஊத்துனா மட்டும் சத்தம் போயிடுதான் நானும் பாக்குறேன். என் உயிர் எடுக்குது. பரவாயில்லையே. பாத்தியா, இப்போ சத்தம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதெல்லாம் கம்மி ஆகல, கம்மியும் ஆகாது. நாசமா போச்சு. இந்த பாத்திரம் ஹால்ல இருந்தது, கொண்டு வந்தேன். அப்படியா? அதெல்லாம் ஓகே. இது என்னது? அது உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. ரொம்ப சீட்டு பண்றீங்க. நமக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. அவளுக்கு நல்ல குணம் இருக்கு. செலக்ட் பண்ணது யாரா? என் சேட்டத்தனத்தை நீ இன்னும் பார்க்கவே இல்லையே. அப்படியா அத்தை? என்னை விட நீ ரொம்ப சேட்டை பண்ணுவ போல. இது வரைக்கும் நீங்க என்ன முழுசா தெரிஞ்சுக்கவே இல்லையே. அப்படியா? அப்படின்னா தெரிஞ்சுக்கலாமே. மருமகளே, என்னத்த போட்ட? அது வந்து அப்பா, பூனை. பூனைலாம் எதுவும் இருக்காது, அவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான். யாரோட பையன் அவன்? தலைமுடிதான் கொட்டி இருக்கு. உங்க சேட்டை இன்னும் அப்படியே தானே இருக்கு.
உனக்கு அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கா? என்ன பண்ற நீ? அப்புறம் நாள் எப்படி போயிட்டு இருக்கு? நைட் எப்படி போகுதுன்னு சொல்லு. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஏன், என்னாச்சு? அன்னைக்கு உன்னை பிடிக்கலையா என்ன? இல்ல உன்னோட பிரச்சனையா? டேய், ஆக்சுவலா எங்களுக்கு பெட் தான்டா பெரிய பிரச்சனை. என்னது? அதாவது பெட் இருக்குல்ல, அதுல இருந்து ரொம்ப சத்தம் வருது. ஓ, அதனால என்னோட மொத்த மூடுமே ஸ்பாயில் ஆகுது. இப்ப அவ தெளிவா சொல்லிட்டா, எதுவா இருந்தாலும் இனிமே புது பெட்ல தானே. வித்தியாசமான பிரச்சனையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிரச்சனையை நான் கேட்குறேன். அட நீ பிரச்சனையை விடுறா, ஏதாவது சொல்யூஷன் சொல்றா. சொல்யூஷன் என்ன இருக்கு? புது பெட்டை வாங்க வழியை பாரு. எப்படியும் வாங்கி தானே ஆகணும். அட அது எப்படி என்னால வாங்க முடியும்? பாக்கெட்ல பணமும் இருக்கணும்ல. ஒரு நல்ல பெட் வாங்குறதுக்கு 25-30,000 ஆகும் தெரியுமா? அவ்வளோ அதிகமான விலை கொடுத்து என்னால பெட் வாங்க முடியாது. இப்பெல்லாம் டீ கூட டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கு. உண்மைதான். சரி விடு, நான் என்ன பண்றதுன்னு ஏதாவது சொல்றா. பேசாம நீ ஒன்று பண்ணு. உன்னோட பழைய பெட்டை யூஎல்எக்ஸ்ல போட்டு விட்டுரு. அதுல கொஞ்சம் பணம் கிடைக்கும். மிச்ச பணத்தை சேர்த்து வச்சு புது பெட் வாங்கு. கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கும்ல. யூஎல்எக்ஸா? அது ஒரு ஆப், டவுன்லோட் பண்ணு. இந்த ஆப்ல உன்னோட பழைய பொருள் எல்லாத்தையும் விற்கலாம். உன் பெட்டை சூப்பரா ஒரு போட்டோ எடு, நல்ல பிரைஸை கீழே போடு. அதுக்கப்புறம் பாரு, யாராவது வாங்குறதுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க இருக்கீங்களே, எப்ப வேணாலும் ஆரம்பிச்சிடுறீங்க. எனக்கு ஒரு விஷயம் குழப்பமா இருக்கு. நீ அழகா இருக்கியா இல்ல உன் சப்பாத்தி அழகா இருக்கான்னு? அப்படியா? நான் சப்பாத்தி பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வீணா பேசுறீங்கன்னே புரியல. என்ன நீ? நான் சொல்றது எல்லாமே உண்மை. என்ன பண்றீங்க? யாராவது பாத்துட்டு போறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. அத்தை எங்க இருக்காங்க? அம்மா வெளியே போயிருக்காங்க, சித்திய பார்க்க போயிருக்காங்க. சரி, மாமா? அவரு மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. நீ அவரெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. முழுசா தயாரா வந்திருக்கீங்க போல இருக்கு. அப்படியா? அட, என்ன பண்றீங்க நீங்க? நான் என்ன தயார் பண்ணிருக்கேன்னு காட்ட போறேன். என்ன பண்றீங்க? நான் சமைக்கணும். என்ன தயார் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு காட்டணும்ல. உட்காரு. ஆ. எப்படி தயாரா இருக்கேன்னு பாரு. இங்க பாரு, நான் பெட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நாம இருக்கிற பழைய பெட்டை வித்துட்டு புது பெட்டை வாங்க போறோம். விக்க போறீங்களா? ஆமா. உங்களுக்கே தெரியும்ல, மாமா அந்த பெட்டை ரொம்பவே நேசிக்கிறாரு தெரியும்ல. அப்புறம் எப்படி நீங்க அந்த பெட்டை விக்கிறத பத்தி யோசிச்சீங்க? அட இங்க பாரு, நல்ல விலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோ. ம். நான் அம்மா கிட்ட சொல்லி அவரை ஒத்துக்க வைக்க சொல்றேன். அதோட ஒரு புது பொருள் வீட்டுல யாருக்கு தான் பிடிக்காது? ஆனா நம்ம யாருக்கு விப்போம்? அதோட அது யாரு வாங்குவாங்க? ஒரு ஆப் இருக்கு, யூஎல்எக்ஸ்னு. அதுல பழைய பொருட்களை விற்கவோ இல்ல வாங்கவோ முடியும். நாம நம்ம பெட்டை ஒரு போட்டோ எடுத்து அதுல போட்டுற வேண்டியதுதான். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல முகத்தை தொடங்க. அட இது இது எப்படி பட்டுச்சு? நான் தான் கண்ணத்துல வச்சு விட்டேன். மோதித், ஏன்பா மோதித், உன் சித்தி கூப்பிடுறா, சீக்கிரம் வரியா? அடடா, அம்மா இருக்காங்களே, பயம் முறுத்திடுவாங்க. இந்த மோதத்து எங்க போனாரு? நீ எதுக்கு இவ்வளோ வேலை செய்யற? நீ கல்யாணம் பண்ணது எனக்காகவா இல்ல அம்மா அப்பாக்காகவா? நான் ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன். பெட் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு வாஷிங் மிஷினே வாங்கிடலாம். ஏன்னா உனக்கு துணி துவைக்க கஷ்டமா இருக்கும்ல. முதல்ல பெட்டுக்கு ஏதாவது பண்ணுங்க, மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். என்ன அப்பாவை ஒத்துக்க வைக்கணும். அதுதானே இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை. அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? முழு எபிசோட பார்க்கறதுக்கு டவுன்லோட் பண்ணுங்க ஆத்திரங்கி ஆப் ஸ்டோர் இல்லனா பிளே ஸ்டோர்ல.